தரப்பட்டுள்ள மின்சுற்றில் 2 நல்லியல்பு டயோடுகள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. மின்தடை R1 வழியே பாயும் மின்னோட்டத்தை கணக்கிடுக. சரி, இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்ரி 2 டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து D1 அப்படின்ற டயோடு, இன்னொன்று வந்து D2ன்ற டயோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயோடும் எப்படி இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ இதுதான் பேட்டரியினுடைய ப்ளஸ் டெர்மினல், கீழே உள்ளது வந்து மைனஸ் டெர்மினல். இப்போது இந்த D1 டயோடில் கீழே வந்து P வகை குறைக்கடத்தி வந்து இருக்கும், மேலே வந்து N வகை குறைக்கடத்தி வந்து இருக்கும். அதே மாதிரி D2 டயோடில் மேலே வந்து P வகை குறைக்கடத்தி வந்து இருக்குது, கீழே வந்து N வகை குறைக்கடத்தி வந்து இருக்குது. இப்போது நம்ம D1 டயோடு எப்படி இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ பேட்டரியினுடைய ப்ளஸ் டெர்மினல் எடுத்துகிட்டு போய் D1 டயோடைய N வகையோடு இணைச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் N வகையோடு இணைச்சிருக்கிறாங்க. அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் அது வந்து பின்னோக்கு சார்பில் இருக்குது அப்படின்றலாம். பின்னோக்கு சார்பில் இருந்தது அப்படின்னா அந்த டயோடு அதன் வழியாக மின்னோட்டத்தை பாய அனுமதிக்காது. அப்போ D1 டயோடின் வழியாக எந்த மின்னோட்டமும் பாயாது. சரி, D2 டயோடு வந்து பார்ப்போம். இது வந்து எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பேட்டரியினுடைய ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் P வகையோடு இணைச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் P வகையோடு இணைச்சிருக்காங்க, மைனஸ் எடுத்துகிட்டு போய் N வகையோடு இணைச்சிருக்கிறாங்க. அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் அது முன்னோக்கு சார்பில் உள்ளது. அப்போது டயோடு D2 வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கிறதுனால அதன் வழியாக மின்னோட்டம் பாயும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, R1 மின்தடையாக்கி வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாருங்கள். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓம் விதி தான். I = V/R. நம்ம ஆருக்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா, R1 + R3ன்னு எழுத போகிறோம். ஏன் R2 எழுதலை அப்படின்னா, R2வின் வழியாக எந்த மின்னோட்டமும் பாயாது. அதனால் அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சரி, இப்போ Vக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா 10 வோல்ட்டு, R1க்கு பதிலாக 2 ஓம், R3க்கு பதிலாக 2 ஓம். அப்போது 10/4 ஆகிடும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா 2.5ன்னு கிடைக்கும். அப்போது 2.5 ஆம்பியர் மின்னோட்டம் தான் இந்த R1 மின்தடையாக்கின் வழியாக பாய்கிறது.